பூங்காற்றே நமகளே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே வீசிற போது பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே ஆயிர ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு உன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்குமா நம்மை பிரிக்கும் சத்தியே அது எங்கும் இல்லை பிரிக்கும் சத்தியே ஒரு ஆளும் இல்லை ஒரு காவல் மீறி ஆவல் ஓடுது பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேத்த பொண்ணு அவளம்மா கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேத்த பொண்ணு அவளம்மா சத்தியே அது என்றும் ஒன்று இருக்கும் சத்தியே ஒரு ஆவல் இல்லை ஒரு காலம் சேர்ந்த ஒன்னா கூடுவோம் பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே அம்மா அம்மா மசரியா நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தனுங்க
அன்பு சார்ந்த அறநர்கட்ட பெரியவர்களே, பண்பு சார்ந்த பண்டைய தமிழ் தாய்மார்களே, வான்பும் மரபும் மரத்தமிழ் புறார்களே, உண்டுதனை உண்ணும் உயிர் காக்கும் உள்ளவர் பெருங்குடி மக்களே, வண்டமிழ் தாயே, வளமுகம் தமிழகமே, சிறந்தாத்தி கரங்கூப்பி வணங்குகிறேன். வணக்கம். நாடகம் என்பது ஒரு நாட்டின் அகப்பொருளை விளக்கமனாகும். கலைகள் வரலாற்றில் ஆயக்கலைகள் 64 ஏயவனருக்கு எண்ணாமல் இனி சொன்னான் கவிகம்பன். ஆதியில் தோன்றிய ஆடல் கலைகளும் பாதியில் தோன்றிய பாடல் கலைகளும் பல சீர் தவறு முறைகள் நடத்திய இமையால் நாடெங்கும் நாடகக்கலை சிதந்தும் பின்தங்கப்பட்டுள்ளது. நாடெங்கும் நாடகக்கலை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தபத்து நீட்டி சங்கரா சாமிகள் பல நாடகங்களை உருவாக்க செய்திருக்கின்றார். இயல், இசை, கூத்து. இயல் என்பது தமிழாகவும், இசை என்பது இசை தமிழாகவும், கூத்து என்பது நாடக தமிழாகவும் வந்திருப்பது நன்தமிழ் நாடக தமிழ். தென்னகத்திலே பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் கிளிக்குடி எல்லையில் அமர்ந்து அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ என்ன கோயில் பெருமாள் ஆலய மகா கும்பேச விழாவினை முன்னிட்டு இன்று இரவு இவரங்க மேடையிலே ஸ்ரீ பாண்டிச்சாமி என்னும் நாடக விழாவினை சீரோடு சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கும் விழா தலைவர் அவர்களே, விழா கமிட்டியார் அவர்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாடு போற்று நல்லவர்களே, ஊர் போற்று உற்றமர்களே, கல்வி கற்றுவந்த அன்பு சகோதரர்களே, அருமை மாணவர்களே, மழலை செல்வங்களே, இந்நாடக விழாவினை காண வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்தை வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக சேவை செய்திருக்கும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லப்பட்டுள்ள காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமான சென்ற இடமெல்லாம் தனக்கு நாடு வெட்டி முடிச்சுட்டு வரும் நடிப்பு செவேந்தன், நடிப்பு சிகரம், நடிப்பு தத்துவம், நடிப்பு புயல், நாடக உலகில் நவீன கட்டளர்கள் என்று பட்டப்பட்ட ராஜ நடிகருமாகிய யூடியூப் புகழ் பெற்ற பிபி வேங்கை கருப்பையா மற்றும் நைனா கோபி நாடக மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் அண்ணே. கூத்து ஆரம்பிச்சாச்சு. கூட்டமும் கூடிருச்சு. பப்பனும் வந்தாச்சு. நல்ல வேலை. யாருமே படுக்க ஐயா அது யாரு படுத்திருக்கிறது? உனக்கு படுத்தா உனக்கு பிடிக்காதா ஐயா? யாருமே படுத்தா பிடிக்காது. ஆமா ஐயா. ஏன் சொல்ற அப்படின்னா இப்ப படுக்கிறதா ஐயா? ஆமா. சில ஊர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்க 7 மணிக்கு பாய விரிச்சு விட உட்காந்துருப்பாங்க. ஆமா ஆமா. பெத்த ஆத்தாமால இத்தனை மணிக்கு விரிச்சாங்கன்னு தெரியல. பாய விரிச்சு விட உட்காந்து பேசிட்டு தான் வண்டியில வரவே பார்த்தேன். சரி. ஏன்னா 7 மணிக்கு பாய விரிச்சு விட உட்காந்துருப்பாங்க. ஆமா ஆமா. சரி. நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 மணி 10:30 ஆயிரும். ஆமா ஆமா. அப்புறம் சொந்த கதை சோக கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி. லேச இடுப்ப சாக்கிரான்னு சாப்பாங்க. சரி. அப்ப சாக்கிர கதை ஐயா. ஐயா. காலைல சாணி போடுற எந்திரிச்சு போவா. எந்த சாணியா? வாசலுக்கு சாணி போடுற பையா. சொல்லியா விளக்கமா சொல்லி. காலைல எந்திரிச்சு போன இந்த அம்மா வீடு இந்த பக்கம், அந்த அம்மா வீடு அந்த பக்கம். சரி. வாசல் ஒரே வாசல். இந்த அம்மா சாணி கரைச்சி வாசல் இப்படி தெளிச்சுட்டு இருக்கான். சரி. அந்த அம்மா வாசலுக்கு சாணி கரைச்சி அப்படி தெளிச்சுட்டு இருக்கான். அப்படி இந்த அம்மா அந்த அம்மா கேட்கும் பாரு. எப்படி? ஏண்டி ராத்திரி நாடத்து பிறந்தியே நாடகம் பிறந்துச்சு அப்படி சாணி தெளிச்சுக்கிட்டே கேட்கும். சரி. அந்த அம்மா சொல்லும் பாரு பதில். எப்படி? நாடகம் பேர்பட்ட நாடகம், நல்ல நாடகம். சரி. நல்ல நடிகர் வந்திருந்தாங்க. சரி. நாடகம்லாம் சூப்பரா இருந்துச்சு. சரி. தூங்கிட்டு பெருமையா சொல்லும் பாரு. யாராவது தூங்குனீங்க அப்படின்னா எந்திரிச்சு உதற முகத்தை பார்த்துட்டு அப்புறம் கூட படுத்துக்குங்க. ஏன்னா காலைல வீட்டுல போய்கிட்டு ராத்திரி வந்திருந்தா பாரு பாப்போன்னு இழுச்சு வாய பாய. அவனுக்கு அது சரியில்லை. எதுயா? மண்டை சரியில்லை. சரி. அவனுக்கு இது சரியில்லை. எதுயா? தொண்டை சரியில்லை. தொண்டை எல்லாம் பேசிடப்படாது. ஆமா. நாடகத்தை முழுமையா பார்க்கணும். வந்திருக்க கூட சிறப்பா நடிகர்கள். ஏன் சொல்ற அப்படின்னே பாண்டிச்சாமி நாடகம் சில பேர் பார்த்திருப்பாங்க. ஆமா. சில பேர் பார்க்காம இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல பாண்டிச்சாமி நாடகம் வச்சிருக்காங்க. கிளிக்குடி. ஆமா. நாடகம் பார்க்கணும். ஆமா. அப்படிங்கா சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் அதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. எதுக்குயா? பப்புண்டாண்டு விட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு போயிடலாம். சரி. அப்படின்னு அதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க. சரி. சில பேர் இதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? நம்ம ஊர் சினம்பூர் அடம்போக்க போயிட்டாங்க. நம்ம வீட்டு ஏன்டா ஒத்த வீட்டுல தூங்கணும். நடுக்கும்போல பாய விரிச்சு போட்டு கும்பல பயம் இல்லாம தூங்கலாம். தூங்குறதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் அதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? வீட்டுல பேச மாட்டாங்க. சரி. காட்டுல
காட்டுல பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தோட்டந்தூர்ல பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. கும்பல உட்காந்துக்கிட்டு அம்மா நாடகம் பார்த்துட்டு இருக்கேன். சரி, பக்கத்துல கைய சும்மா இருந்தா தானே பக்கத்துக்கு இடு பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிடும். என்னடி என்னடி ஏன்டி நோண்டே ஏன்டி அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சு, ஏன்டி நாடகத்தை வீட்டை விட்டு கிளம்பி வந்தியே, சரி வீட்டை பூட்டிட்டு வந்துட்டியா, பூட்டி இழுத்து பார்த்து வந்துட்டியா, ஆட்டுக்குட்டியை கட்டிட்டு வந்துட்டியா, கோழி கொஞ்சம் முழு வந்துட்டியா, அவன் முன்னாடி பண்ண வச்சுட்டாலும் இல்ல, ஆமா ஆமா முன்னாடி அவனை வச்சுட்டாலும் இல்ல. ஆமா, சில ஊர்ல பேசுவாங்க, நம்ம ஊர் அன்பான ஊர், பண்பான மக்கள் எல்லா இடத்துலயும் பேர் வாங்கலாம், கிளிக்குடியில பேர் வாங்குறது பெரிய கண்டிப்பா கண்டிப்பா. அப்படினாலே சீரோடு சிறப்பு நாடகத்தை காணப்பட்டு சொல்லிக் கொண்டு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் முதலாளி மாதிரி, நாங்கெல்லாம் தொழிலாளி மாதிரி, நீங்க எல்லாம் தான் நாங்க எல்லாம் சொல்லிக் கொண்டு கண்டிப்பா ஓம் சரவணா ஆடியோஸ் பல சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டார்கள். எங்களது கலைக்குழு சார்பாக மனமாக அண்டி தெரிந்து கொண்டு ஹலோ ஹலோ அடி பாடி அடி பாடி 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 எங்கருந்த புள்ள நாளாக புறக்கமல்ல அடி பாடி 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 அடி பாடி எங்கருந்த புள்ள 2 நாளாக புறக்கமல்ல நாட்டி போறதல் வந்த போற சொல்லி பதில சொல்லிட்டு போடி அடி பாடி 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 அடி பாடி எங்கருந்த புள்ள நாளாக புறக்கமல்ல எடுத்து பாடி பாடு பாட்டு இதுங்க ராஜ பாட்டக்கே அதிலிருந்து வெட்டு எடுத்து பாடி பாடு இந்த ராஜ பாட்டக்கே அதிலிருந்து வெட்டு யாரு தன்னையும் இல்லை எனக்கு நிகரிய பண்ணும் இல்லை உண்டு உடம்புக்குள்ள எனையும் செய்ய எவனும் இல்லை நீ பாடு நீ போடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு சுத்தம் ஒரு மேல கொட்டி எட்டமட பாடி ஆடி வாடி ஆடி வாடி ஜகருத்த புல்ல ரொம்ப நாளாக ஒரு கமல்ல ரெண்டு என்ன கண்டு மயக்கு பல்வேறு சமுத்து தர மயக்கு பதில் ரெண்டு என்ன கண்டு மயக்கு பல்வேறு சமுத்து தர மயக்கு பதில் என்னையும் இறுக்கி முடிஞ்சு புட்ட சங்கு கடுத்திலையும் என்னையும் வளைச்சு வாட்டி புட்ட அடிச்சிட்டு நீ பக்கனில் அடி உனக்காக உனக்கார நீ வெக்கமிட்டு கட்டி போடி பாடி வாடி 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 வாடிய கருத்த புல்லு ரொம்ப நாளாக ஒரு கமல்ல அடி வாடி ஜகருத்த புல்லு பெத்த ரத்தினமே பாரு மாம வீட்டு மக்களுமே ஆதரவு கூறு பெத்த ரத்தினமே பாரு மாம வீட்டு மக்களுமே ஆதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல நீயும் ஒட்டிக்கலாம் வாடி புள்ள கனதுக்கு நேரத்தில எனக்கு கதல் கொடி காட்டு புள்ள இதை தெரிஞ்சு இதை புரிஞ்சு நீ மச்சம் சொல்லுக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட பாடி மாடி 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 எங்கருத்த புள்ள 2 நாளாக புற கமல அண்ணே எல்லாரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சரி 400 கல்யாணம் பண்ணேன். எப்படினே நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இங்கனால ஒண்ணு பண்ண இல்லனே நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணது போது ஏன் முன்னாடி சோப்பு வேணும் சீப்பு வேணும் பவுர் வேணும் பொட்டு வேணும் அது வேணும் கேட்க ஆரம்பிச்சுட்டா. முன்னாடினா கேட்கத்தானே செய்யும். ஏன் முன்னாடி கேட்கற பொருளை வாங்கி கொடுக்கணும்னா நம்ம வேலைக்கு போகணும் சம்பாதிக்க நினைச்சுக்கிட்டு நானும் வேலை தேடி தேடி அலைஞ்சனே. சரி வேலை இங்கேயுமே கிடைக்கல. ஆத்தூர்ல இருந்து சேலம் வரைக்கும். ஆமா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கொல்லம் பட்டுல இரும்படிக்கிற வேலை.
அப்பா. நேரா பற்ற ஓனர்கிட்ட போனேன். அண்ணே வணக்கம் பண்ணே அப்படின்னே. சரி. தம்பி வணக்கம் அப்படின்னார். என்னப்பா விஷயம் அப்படின்னார். சரி. அண்ணே உங்க பட்டல வேலை போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னே. பற்ற ஓனர் மேலே கீழே பார்த்தார். சரி. பையன் ஒழுங்கா வேலை செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்னு மேலே கீழே பார்த்தார். சரி. பார்த்த உடனே ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். என்ன? தம்பி உனக்கு கைமுட்டி அடிக்க தெரியுமா? என்னைய பார்த்து கேக்குறீங்களா? சம்முட்டினே சம்முட்டி அடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். சரி. அண்ணன் கேட்ட உடனே அண்ணன் நீங்க இப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி அடிக்கிறேனே அப்படின்னு. சரி. நமக்கு இந்த வேலை கிடைக்காம கிடைச்சிருச்சு அப்படின்னு ஓனர் சொல்றதை கவனிச்சு கேட்க நினைச்சுக்கிட்டு குறுகுறு உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் சொல்ற விஷயத்த. சரி. இந்த வாரம் தம்பி நான் வந்து கம்பி வந்து நெருப்புல வைப்பேன். கம்பி நல்லா பழுக்க காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கம்பி எடுத்து இன்னொரு கம்பி மேல வைப்பேன். சரி. வச்சு ஆள்காட்டு வேலை இருக்கு பத்தியா? ஆள்காட்டு வேலை எங்க நீட்டணும்? சரி. நீட்டுற பக்கம் நீ சம்முட்டியால அடிக்கணும் அப்படின்னா. சரி. நமக்கு என்ன கஷ்டம்? வேலை உனக்கு தேவை வேலை வேலை நமக்கு தேவை சம்பளம் சம்பளம் அப்படி எடுத்துக்கிட்டு சரிண்ணே அப்படின்ட்டு கையை சாமியை குலசாமியில கும்பிட்டுக்கிட்டு கையில பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறேன். சம்முட்டியனே. சரி. சம்முட்டி கையில பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். நெருப்பு வந்து கம்பி எல்லாம் பழுக்க காஞ்சிருச்சு. சரி. காஞ்ச உடனே நெருப்பு வந்து கம்பி வெளியே எடுத்தாரு. சரி. எடுத்து இன்னொரு கம்பி மேல வச்சாரு. வச்சு அந்த ஆள்காட்டு வேலை இருக்கு பத்தியா? ஆள்காட்டு வேலை கம்பிக்கு நேரா நீட்டினார். முன்னாடி நீட்டின உடனே சம்முட்டி தூக்கி நச்சு நோக்கி அடிச்ச உடனே ஓனர் தம்பி அப்படின்னாரு. சரி. என்ன கையால ஆட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? இப்பதான் முதலடி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல தம்பி அப்படிங்கிறாரு. நம்ம தவறதை அடிச்சிட்டோமோ இல்ல மாத்தியதை அடிச்சிட்டோமோ? சரி. அப்படி அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. இந்த பாரு தம்பி எக்காரந்த கொண்டு நான் எங்கன விரல நீட்டணும் நீட்டுற பக்கம் மட்டும்தான் நீ சம்முட்டியால அடிக்கணும் அப்படின்னாரு. சரி. நமக்கு என்ன கஷ்டம்? முதலாளி அவரு சம்பளம் கொடுக்க அவரு அவர் சொல்ற வேலை கேட்க நினைச்சுக்கிட்டு நான் ரெண்டாவது முறை கையில பிடிச்சி நின்றுட்டே இருக்கிறேன். சம்முட்டிய தாயா சம்முட்டிய பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். ரெண்டாவது முறை வந்து கம்பி வெளியே எடுத்தார். சரி. எடுத்து இன்னொரு கம்பி மேல வச்சார். சரி. ஆள்காட்டு வேலை இருக்கு பத்தியா? ஆள்காட்டு வேலை கம்பிக்கு நேரா அப்படி நீட்டினார். சரி. நீட்டின உடனே சம்முட்டிய தூக்கி நச்சு நோக்கி ஒரே அடிச்ச உடனே ஓனனுக்கு சந்தோஷம் தாங்கலையா. என்னடா அது நம்ம பட்ட 4 வருஷம் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவனுக்கு சம்முட்டு கூட ஒழுங்கா பிடிக்க தெரியல. இந்த போய் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். நீட்டுற பக்கம் நல்லா அடிக்கிறானே அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தம்பி நீங்க நல்ல வேலை பாக்குறீங்க நல்ல வேலை செய்றீங்க. ஒரு விஷயம் என்னன்னே யார பார்த்து நல்லா இருக்கு நம்ம சொல்லிட்டோம் வயத்திலிருந்து சொல்லிட்டோம். சரி. இல்ல சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா நம்ம வயத்திலிருந்து சொல்லிட்டோம் அப்படின்னா சம்பளம் கேட்பா நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். சரி. சிரிச்சுக்கிட்டே இருந்த பக்கல பாருங்க மூணாவது நெருப்பு வந்து கம்பி வெளியே எடுத்தார். சரி. எடுத்து இன்னொரு கம்பி மேல வச்சுட்டார். கம்பி எடுத்து மேல வச்சுட்டார். அடுத்து விரல நீட்டுவார். நம்ம நீட்டுற பக்கம் வந்து அடிக்க நினைச்சுக்கிட்டு நான் விரல பார்த்துட்டு எப்பட விரல நீட்டுவார் ரெடியா இருக்கிற. ஆமா. இவர் கம்பி எடுத்து மேல வச்ச உடனே நட்டு உச்சி மண்டல பேன் அடிச்சுக்கும் போது இந்த விஷயம் எனக்கு தெரியல. சரி. அவங்க ஆள்காட்டு விரல கொண்டு நட்டு உச்சி மண்டல சொரிய ஆரம்பிச்சுட்டார். பேன் சொரிஞ்சிருப்பார். ஆமா. என்ன சொன்னார்? எங்க விரல நீட்டணும் நீட்டுற பக்கம் தான் சம்முட்டி அடிக்கும் சொன்னார். சரி. ரெண்டு தடவை கம்பிக்கு நேரா நீட்டினார். கம்பியில் அடிச்சுட்டான். மூணாவது தடவை இங்க நீட்டுறாரு. இங்க அடிக்க சொல்ல நினைச்சுக்கிட்டு சம்முட்டியை தூக்கி நட்டு மண்டே பார்த்து நச்சு நோங்கி ஒரே வேலையை கரெக்டா செய்றீங்க. அம்பிட்டுட்டேன் ஆளு குளுக்கோஸ் கம்பி அடிக்க போய் கம்பி கண்ட கதையா போச்சு. சரி. வீட்டுக்கு போனா ஏன் முன்னாடி மானாங்கனியா பேசுறா. ஐயா ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. ஒரு வேலைக்கு ஒழுங்கா கூட போக மாட்டேன். ஆமா. 2 நாள் வேலைக்கு போனா 3 நாள் இந்த வேலைக்கு தான் போனேன். ஆமா. இந்த வேலையும் தொலைச்சி இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அண்ணே ஒரு குடும்பம் நல்லா நினைச்சு முடிச்சுக்குங்க. ஆமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும். ஆமா. பொண்டாட்டி சொல்ற புருஷன் கேட்கணும். ஆமா. புருஷன் பொண்டாட்டிகளை விட்டு கொடுத்து வாழ்ந்தா வேணும் மாதிரி இருக்கணும். நம்ம வாழ்க்கை கெட்டு போகாதுனே. எத்தனை வியாதிக்கு மருந்து இருக்கு. ஆனா சந்தேகங்கிற வியாதி மட்டும் மருந்தே கிடையாது. புருஷன் வந்து பொண்டாட்டி சந்தேகப்படக்கூடாது. பொண்டாட்டி வந்து புருஷனை சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் ஒண்ணு குடும்பத்துல வந்துச்சுன்னு வச்சுக்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் பூரா குறைஞ்சு போயிடும். என்ன இருந்தாலும் தென்னகத்திலே பொன்னவரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் கிளிக்குடி கிராமத்தில் அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் சுவாமி ஆலய மகா கும்பேச விழாவினை முன்னிட்டு இன்று இரவு இவரங்க மேடையிலே ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் தலைவர் ஐயா முன்னிலையிலும் கோவில் நிர்வாகி ஐயா முன்னிலையிலும் இன்று இரவு இவரங்க மேடையிலே நடைபெறக்கூடிய நாடகம் பாண்டிச்சாமி என்னும் தெய்வீக பத்தி பரசு ஊட்டிய காதல் காவியம் நாடகம் நடைபெறுகின்றது. இந்நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் நடிகை கலைஞர்கள் வருமாறு இது நான் கூறுமாறு இது நீங்க செவி கொடுத்து கேட்குமாறு சென்ற இடமெல்லாம் தனக்கு நேண்டு வெட்டி முடிச்சுட்டு வரும் நடிப்பு சுபேந்தன் நடிப்பு சிகரம் நடிப்பு தத்துவம் கிளிக்குடி எல்லைப்பட்டி பெருமாம்பட்டி இன்னொரு ஊர்னே கூடலூர் ஆகிய கிராம பொதுமக்கள் சார்பாக ஸ்ரீ பாண்டிச்சாமி நடைபெறுகின்றது. அன்பு நன்றி தெரிந்து கொண்டு
நடிப்பு சபேந்தன் என்றெல்லாம் பட்டப்பெற்ற பாசுக்குரிய யூடியூப் புகழ் பெற்று பிபி வேங்கை கருப்பையா அவர்கள் பிறங்க மேடையிலே வெள்ளை சாமியார் நடித்து உங்கள் அன்பை பார்வை காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, மணி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் வேறு, வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துளிய போல குணப்படைச்ச என்னவனே. சென்ற இடமெல்லாம் தனக்கரடை வெட்டி முடிச்சிட்டு வரும் கபிக்குயில் கலைபாணி செட்போர் அரசி குயிலும் இனிமையாக பாடக்கூடிய பாசுக்குரிய அன்பு சகோதரி பூபதி ஸ்ரீ அவர்கள் பிறகு மேடையிலே வெள்ளை மலக நடித்து உங்கள் அன்பை பார்வை காத்துக் கொண்டிருக்கின்றார். சிவகாமி மனசினிலே நாம் சொல்ல மறந்து விட்டு அடியார் தேவதியாரு நானும் அட சொல்ல மறந்து விட்டேன். நடிப்பு சபேந்தன் நடிப்பில் சிகரம் என்றெல்லாம் பட்டப்பட்ட வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் விவாத மேதை அடுக்கு சுடர் என்றெல்லாம் பட்டப்பட்ட அன்பு தம்பி RS பிரபாகரன் அவர்கள் பிறகு மேடையிலே சேதுபதியாகவும் நண்பர்களாகவும் பாண்டிமணியாகவும் தொலை நடித்து உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கிறார். காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே, சேதுபதி பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, இந்த சேதுபதி பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நடிப்பு சபேந்தன் அதான் முக்கியமான விஷயம் அப்படின்னானே என்னண்ணே, இந்த பாண்டிச்சாமி நாடகத்துல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளைச்சாமி வந்து மாடு பிடிக்கிற வீரர். ஆமா, இந்த ஜல்லிக்கட்டு காளையை நடிக்கிறதுக்காக அன்பு தம்பி பாசுக்குரிய பழனிசாமி அவர்கள் பிறங்க மேடையிலே நண்பர்களாகவும் தோழர்களாகவும் மாடு வேடம் அணிந்து உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்க ஊரு பாட்டுக்காரை ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரை, செந்திருக்கு பொட்டுக்காரை ஐயா செவல கால மாட்டுக்காரே, ஆறுமுனிய சக்கரவர்த்தி இசை தென்றல் இசை ஞானி இசை புயல் இசை மன்னன் என்று பட்டப்பட்ட பாசுக்குரிய அன்பு உள்ளம் தங்கராஸ் அவர்கள் இவருங்க மேடையிலே ஆறுமுனியம் அன் பின்பாடு இசைத்துக் கொண்டிருக்கின்றார். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் அதுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் அறிந்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பார்த்து அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் அறிந்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பார்த்து அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென இளைய தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென இளைய தம்பி, தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம், அன்னையின மருந்த உள்ளம் தெய்வமிட காவல் கொள்ளும்,
அன்னை என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடாம் ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடாம் 100 ஆண்டு வாழ வைக்கும் கிளிக்குடியை சேர்ந்த மக்களோட மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்போடு இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அருமையான பாடல், அருமையான இசையமைப்பு, மனமாதாட்டி தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க பெத்துவான், கோடையடி குமரர், பலபாத்திய மன்னன் என்றெல்லாம் பட்ட பெற்ற பாசுகூரிய அன்பு உள்ளம் மானாங்குண்டத்தை சேர்ந்த நைனா கோபி அவர்கள் இவருங்க இடையிலே மிருதங்கம் டோலக்கு தப்பையான இசைத்துக் கொண்டிருக்கின்றார். போட்டு தாக்கியா கோபியா முங்க அப்படி ஓடியா. கோபிய புக்க அப்படி அருமையான ஆடியோ சோம் சரவணா. ஆமா ஆமா அருமையான வாசிப்பு. பலபாத்திய மன்னன் கோடை எடுக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பட்ட பெற்ற அன்பு தம்பி PS பாண்டித்துரை அவர்கள் இவருங்க மேடையிலே ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கின்றார். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்லை பாடத்தா அண்டிக்கார சொந்த அருமையான வாசிப்பு. தாள கலைஞர் தாள மாஸ்டர் பட்ட பெற்ற பாசுகூரிய அன்புள்ளம் முத்துக்குமார் அவர்கள் இவருங்க மேடையிலே தாளம் இசைத்துக் கொண்டிருக்கின்றார். அருமை
கலையரங்க மாதிரி எல்லாம் கொட்டகை ஸ்டேஜ் எல்லாம் சிறப்பான முறையில் அமைத்துக்கின்றார்கள். சிறப்பான ஸ்டேஜ் கொட்டகை எல்லாம் சிறப்பான முறையில் அமைத்துக்கின்றார்கள். ஆமா, அமைத்து கொடுத்த அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு முக்கியமான விஷயமனே என்னண்ணே, நம்ம ஊர்ல தேர் திருவிழா மற்றும் மாநாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் புதுமனை புகுவிழா, பூப்புனித நீராட்டு விழா அனைத்து விசேஷங்களுக்கும் உங்கள் இந்த ஒயிலாட்டம் பித்தலாட்டத்தில் நீ போடுறது அண்ணன் போட மாட்டாரு. ஆடல் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான பழைய புதிய கிராமிய பாடல்களை கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இருந்தா கரண்ட் இல்லாட்டி கரண்ட் இல்ல அப்படின்னா பேட்டில போடுவார், பேட்டரி இல்லாட்டி பேட்டி இல்ல அப்படின்னா ஜெனரேட்டர்ல போடுவார், ஜெனரேட்டர் இல்ல ஜெனரேட்டர்னா யூபிசில ஓடுவார், யூபிசி இல்ல யூபிசில ஒரு வீட்டுல தான் போடுவார். என்னத்தை சொல்றீங்க, தெருல போட்டு போக முடியும், வீட்டுல கொண்டு போய் தூக்கத்தை போடுவாரியா. கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லாவிட்டாலும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான பழைய புதிய கிராமிய பாடல்களை ஜெனரேட்டர் மூலமாக ஒளிபொலி அமைக்க ஒளிபொலி போகும். ஓம் சரவணா சன் சர்வீஸ், இருப்பிடம் கிளிக்குடி. ஓம் சரவணா சரவணா சரவணா. அதாவது நல்ல மைசெட்டு விளம்பரம் தேவையில்லை. ஆமாண்ணே, அருமையான. ஏன்னா சரவண ஆடியோ செல்ல நாடகம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஆமா ஒளி ஒளி எம்ப சிறப்பா இருக்கணும். பொம்பளை மெயினா இருக்கணும். பொம்பளை பிள்ளை நிலைமை பொம்பளையா? நான் மைசெட்டை சொல்லி அப்படியாண்ணே, நீ வேற என்ன இல்லண்ணே, அந்த யாவது இருக்காது. ஏன்னா மைக்கு ரொம்ப குயிக்கு, டீப்பு ரொம்ப டாப்பு, லைட்டு ரொம்ப வெயிட் சிறப்பா 500 கிலோ இருக்குமா? என்னது அருமையா நம்ம ஒளியில் அமைச்சிருக்கா பாருங்க. சில ஊர்ல போனோம்னா ஆபரேட்டர் அந்த அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தோம், மதுரைக்கு பக்கத்துல உசிலம்பட்டி பக்கத்துல. மைசெட் ஆபரேட்டர் ஒரு 10 பேர் உட்கார்ந்தாங்க முன்னாடி தொங்குவார் பட்டி. ஆமா, நான் வந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, மைசெட்டுக்கார சிறு வயசு பச்செல்லாம் மூணு உட்கார்ந்தாங்க தொங்க போட்டுக்கிட்டு. ஆமா, அன்னை சிறுனி எப்படி சிரிக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்கள்ட்ட அண்ணே சார்பு வைங்க, பேசி வைங்க, இன்னர் வைங்க, சரி கெயின் ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவான். சரி, நம்ம சொல்லாத அளவுக்கு சிறப்பான முறையில் சிறப்புனே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும். ஓம் சரவணா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கும் இதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது கலைக்குள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முக்கியமான விஷயம், தானத்தை தான சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். வந்த பிள்ளை இருந்தாலும் உங்கள் சொந்த பிள்ளை ஏற்று சாப்பாடு ஒரு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு, அருமையான சாப்பாடு. ஹோட்டல கொண்டு உள்ள விட்டாங்க, இல்லனே உள்ள கொண்டு விட்டாங்க, என்ன வேணும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி, நாடு அடிப்புறம் திருப்தியா சாப்பிட்டாங்கனே, திருப்தியா மனசு நிறைவா திருப்தியா சாப்பிட்டாங்க. சரி, எனக்கு தான் உடம்பு சரியில்லை, உடம்புக்கு சரியில்லை, சும்மா கொஞ்சமா மட்டும் தான் சாப்பிட்டேன். 30 தான் சாப்பிட்டேன். சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுக்களுக்கும் எங்களது கலைக்குள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து. இந்த ரோஸ் கலர் சட்டை போட்ட போய் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா எத்தனை பேர்த்து பேரை சொன்னானே, 2 முட்டாடி 2 பேர் இருந்தேன். ஏன்னா எத்தனை பேர்த்து பேரை சொன்னாங்களே. ஆமா, பாப்புனுக்கா டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்லலையே. ஆமையா, வந்துச்சா வரலையா, பொம்பளை கூட்டி வந்தா விட்டு விட்டாங்களா, இல்ல கல்லு கட்டை தள்ளிட்டு வந்துட்டாங்களா. சரி, பொம்பளை பிள்ளை பேரை சொல்ல மாட்டானே. ஆமா, ரொம்ப யோசனையோட உட்காந்துருக்காங்க. ஆமையா, ஏன்னா இப்பதான் எனக்கு யாவது முக்கியமான விஷயம். எப்படியா அண்ணே, மாசி மாசம் அடுத்த மாசம். ஆமா, அடுத்த மாசி மாசம் சிவன் ராத்திரி அப்படின்னா நாடகம் பழகுனவங்க நாடகம் பெரிய பிரச்சனை. ஐயோ அதை சொல்லாதே. சிவன் ராத்திரி அப்படின்னாலே மறக்க முடியாத நாள். ஏன்னா எல்லா கலைஞரும் அன்னைக்குதான் திண்டாடுவாங்க. இல்லனே, எல்லா கலைஞரும் அன்னைக்கு தான் நாடத்து பவுடர் போட்டு வேஷம் போட்டு பல நாள் போய் நடந்து பெட்டிச்சிட்டு போயிருவாங்க. சரி, ஏன்னா அந்த சிவன் ராத்திரி சமயத்துல சரி போன வருஷம் நான் வந்து புதுக்கோட்டை பக்கத்துல ஊருக்காரங்க நேரடியா பேசிட்டாங்க. புதுக்கோட்டை அண்ணே அங்கனே அண்ணே இந்த புதுக்கோட்டை இழுப்பு அறந்தாங்க புதுக்கோட்டை ஒவ்வொரு கேட்கிறேன் அப்படின்ட்டு புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு நாடகம் பேசியிருந்தேன். சரி, பொன்னசங்க நாடகம்னே. ஆமா, சிவராத்திரிக்கு பெரிய நாடகம் நல்ல பாட்டியா போட்டு நல்லா சிறப்பா கூட்டி வாங்க அப்படின்னு ஊருக்கார நேரடியா போன் பண்ணிட்டாங்க. நானும் எல்லா பாட்டியும் போட்டேனே. சரி சரி, இங்கிட்ட இருக்க பிள்ளைல போட்ட போன வர்றதுல வராம பேர் நினைச்சுக்கிட்டு மதுரையில ஒரு டான்ஸ் பிள்ளை போட்டிருந்தேன். மதுரையில சரி கரெக்டா நல்லா வர்றேன்னு சொல்லி அந்த பிள்ளை ரசீது போட்டு உனக்கு பிடிச்ச டான்ஸ். ஆமா, சரி அப்படின்ட்டு போட்டிருந்தேனே. அன்னைக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு சரி மதியானம் ஒரு 2 மணிக்கு அந்த பிள்ளை போன் பண்ணி டான்ஸ்கார பிள்ளை. சரி அண்ணே அண்ணே நான் வண்டியில போயிட்டு கீழே விழுந்துட்டேன், காலு காயமாயி போச்சு, வர முடியாதுனே அப்படிங்க. சரி, நானும் எத்தனோ டான்ஸருக்கு போன் பண்ணி பார்த்தேன். நீ ஏகப்பட்ட டான்ஸருக்கு போன் பண்ணல. ஆமையா, ஒரு புள்ள கூட கிடைக்கல. சரி, அப்புறம் ஊருக்காரர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ்கார பிள்ளைனே. சரி, என்னண்ணே ஒன்றது அண்ணே
புதுசா பழகின பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. பொன்னசங்க நடந்த ஒரு சிலி தான் வரப்போகுது. பொம்பளை பிள்ளை இருந்தா போதும். விடிய வரைக்கும் தூங்கத்தான் போகுது. ஆமா ஆமா. ஏதோ ஒரு பிள்ளைய இருந்தா கூட்டவே இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்க ஊருக்கு வந்து நாடகத்தை நடத்தி கொடுங்க அப்படின்னு ஊருக்கார பேசிட்டாங்க. சரி சரி அப்படின்னு அப்புறம் நைனா கோபி என்ன சொன்னாரு, இவரா? ஆமா சரி. அண்ணனே எந்த ஏரியா நாடகம் அப்படின்னு புதுக்கோட்டை பக்கத்துல தான் அப்படின்னு. சரி கவலைப்படாதீங்க, புதுக்கோட்டையில ஒரு பெரிய டான்ஸர், பழைய டான்ஸர் சுஸ்மிதா, அருமையா ஆடுமனே, பழைய டான்ஸரானே சுஸ்மிதா நல்ல ஆடுமணி அப்படின்னு சொன்னாரு. சாமி சாமி ஏதோ டான்ஸ்கார இருந்தா பரவாயில்ல அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு மணப்பாறைக்கு வர சொல்லிருங்க. சரி அப்படின்ட்டேனே. உங்க 2 பேத்துக்கு தான் தெரியும். ஆமா சரி வர வந்துருச்சு. அந்த பிள்ளை பஸ் ஏறி மணப்பாறைக்கு ஒரு 7 மணி இருக்கும். சரி பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்குச்சுவாரு. என்ன கை கால வெட வெடன்னு ஆட ஆரம்பிச்சு. என்னன்னே ஆனா அந்த பொம்பளைக்கு முன்னால புள்ள வரக்கல போல தெரியுது. சரி அந்த வருஷம் தான் மாசமா இருக்கும்போது நிற மாசமா இருக்குது. நீ தானப்பா டான்சர் இருந்தா போதும். வைத்தியத்தை கிட்ட கீழே இறங்குச்சு. இறங்கணும்னு மனசெல்லாம் பட போட்டு ஆகி இந்த பிள்ளை முதல்ல பார்த்தா வேணாம் கூட சொல்லி போடுவான். இந்த பிள்ளை வேற வந்துருச்சு, அங்கிருந்து வந்துருச்சு. சரி கூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு வண்டியில ஏறுமான்னு ஏத்திட்டேன். சுஸ்மிதா ஊருக்கு கூட்டி போயிட்டேன். போய் சாப்பிட்டோம், நாடகம் ஆரம்பிச்சு. நான் வந்து வெளில பேசிக்கிட்டு இருந்தேன். சரி அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கிடு பத்தியா, கீத்து கொட்டை இருக்கு பத்தியா? ஆமாண்ணே. கீத்து கொட்டை போட்டிருந்தாங்கண்ணே. தென்னை மட்டை இல்ல. ஆமா தென்னை கீத்து. இந்த கீத்து மட்டை போட்டிருக்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளை துணி மாத்துறதுக்காக கைத்த கட்டி சேலைய மர போட்டு துணி மாத்திட்டு இருக்கு. சரி நான் வந்து வெளியில பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த புள்ள சத்தம் ஐயோ 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 தலை வருதுன்னு. என்னையா சொல்ற? மாசமான புள்ளைய கூட்டி வந்த சூப்பர்சமா தலை வருதுங்குது. ஆமா என்ன கெதியே தெரியல அப்படின்னு. மாசமா வேற இருந்துச்சு. ஆமா நிற மாசம் வேற பேசிக்கிட்டே இருந்தேன் பாரு. ஐயோ ஐயோ கால் வருது அப்படின்னு. எங்க சரியா போச்சு. சரி புள்ளைக்கு புருஷன் ஆகி போச்சு. ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ளைய தெரியல. உள்ள போய் எட்டி பாக்குறேன். அங்கே போய் பார்த்தா தெரியுது இந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பத்தியா? ஆமா அந்த பிள்ளை துணி மாத்திர இடத்துல ஒருத்தர் கீத்த போட்டு ஒருத்தன் உள்ள தலையை விட்டு பார்த்திருக்கிறேன். ஒருத்தன் காலை உள்ள விட்டு பார்த்திருக்கிறீங்க. அந்த பிள்ளை இந்த தலை தெரியாம அந்த கால் தெரியாம எனக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி அன்னைக்கு நடந்தது அப்படி. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நடிப்பு தாரகி, நாட்டிய மேடகி, நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி என்றெல்லாம் பட்ட பெற்ற பாசுக்குரிய அன்பு சகோதரி காரைக்குடி சந்தனலட்சுமி அவர்கள் இவர்கள் இடையிலே டான்ஸ் காமியா நடித்து உங்கள் அன்பை காத்துக் கொண்டிருக்கின்றார். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அலைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவாம் 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 ஆட பிறந்தவனே ஆடிவாம். உங்கள் தேட பிறந்தவனே பாடிவாம். ஆடிவாம் ஆடிவாம் ஆடிவாம். என்னை தெரிந்தால் தெரியாமலும் மனைவியை சேர்ந்த PRS ரங்கராஜன் அவர்கள் பப்புன் காமிக்கவும் அந்த அப்பா என் படுத்து கிடக்கிறாரு. எப்பா வெள்ளச்சிட்டாப்பா எப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி படுத்துறாரு போல. எழுப்பி விடுங்க. அட எழுப்பி விடுங்கன்னு சொல்லியா? எழுப்பி விடுங்கன்னு சொல்லியா? இனியே பெஞ்சாலும் எந்திரிக்க மாட்டார் போல தெரியுது. ஆமா ஆமா கோயில நேத்துக்கண்ட பிரார்த்தனை வச்சிருப்பாரு போல தெரியுது. என்ன நாடகம் வைக்கணும், நம்ம படுத்து தூங்கணும். விடுமா அம்மா ஐயா விடு தூங்கட்டும். சரி அப்படிங்கிற இடத்துல உன் பேரை சொல்லிட்டு உன் பேரு என் பேரை சொல்லிட்டேனே. அதனாலே நம்ம ஊரு இந்த நாடகம் இல்லைங்க, எந்த நாடகம் வந்தா சரி, பொன்னசங்க நாடகம் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாசி பதக்கணை, பவளக்கோடி, ஹரிச்சந்திரா மயனகண்டம், காத்தவராயன், மகமாயி, முத்தாலம்மன், மதுரை பாண்டி மற்றும் வள்ளி திருமணம், இந்த நாடகம் வந்தாலும் சிறப்பான முறையிலே சிறந்த நாடகத்தை அமைத்துக் கொடுக்க நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாருமான பாசத்துக்குரிய யூடியூப் புகழ் பெற்ற அன்பு உள்ளம் வேங்கை VP கருப்பையா நாடக அமைப்பாளர், நாடகத்தின் பொறுப்பாளர் எங்கள் நைனா கோபி அன்பு உள்ளங்கள் அண்ணன் யார்கிட்ட கொடுத்தாலும் சரி நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுப்பா சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால நீங்களாம் முதலாளி மாதிரி, நாங்களாம் தொழிலாளி மாதிரி. ஏன்னா
நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா காரணம் யார் அப்படின்னா நீங்க தான் காரணம். ஆமா. எதுக்கு சொல்றேன் நானே, ஏனே நான் சாப்பிடுற சாப்பாடு முத கொண்டு, ஆமா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் முத கொண்டு, ஆமா, என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அது காரணம் நீங்க தான். நீங்க தான். ஏன்னா இது போன்ற தேர்தல நடத்தி ஒரு நாடகத்தை அமைச்சு நம்மள ஊர்ல கூட்டி வந்து சாப்பாடு போட்டு விடிய வரைக்கும் முடிச்சிருந்து விடிய கால கையில இருந்து சம்பளத்தை கொடுத்து போயிட்டு வாங்க அனுப்புறா பத்தியா. கண்டிப்பா இவங்க நல்லா இருக்கணும். இவங்க மனசார நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் வாங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன், நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வில்லலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன், நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வில்லலையே இவ தூது சொல்ல மாட்டாயோ, துள்ளி வரும் வில்லலையே இவ தூது சொல்ல மாட்டாயோ. முத்தும் கிளி இங்கிருக்க, கோவைப்படம் அங்கிருக்க, முத்தும் கிளி இங்கிருக்க, கோவைப்படம் அங்கிருக்க, தட்டி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ, தத்தி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன், நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. இளவாளும் தண்டாக இடுமிச்சம் கொடியாக இருந்தவளே கைபிடித்து இரவெல்லாம் கண் குளித்து இல்லாது ஆசையிலே மனசே நான் கொடுத்தேன், நெஞ்சம் மட்டும் அங்கிருக்க, நான் மட்டும் இங்கிருக்க, நான் மட்டும் இங்கிருக்க, நான் மட்டும் இங்கிருக்க. ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே, ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே, சாட்சி சொல்லும் சந்திரனே நீவ தூது சொல்ல மாட்டாயோ, சாட்சி சொல்லும் சந்திரனே நீவ தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன், நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி போய் பிள்ளலையே நீவ தூது சொல்ல மாட்டாயோ. பின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு எம்மனசே எடை போட்டு
சாட்சி சொல்லும் சந்திரனே நீ தூது சொல்ல மாட்டாயோ சாட்சி சொல்லும் சந்திரனே நீ தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே இவ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ